அனைவருக்கும் வணக்கம். சிம்மராசிக்காரர்களுக்கு காத்திருக்கும் மகிழ்ச்சி என்று சொல்லக்கூடிய வகையில் வித்யாகாரகரான புதன் வக்ர நிவர்த்தி பெற்று பலம் பெறக்கூடிய இந்த வேலை எப்படி அமைய போகிறது? அதிலும் குறிப்பாக தனாதிபதியும் லாபாதிபதியுமாக இருக்கக்கூடிய வித்யாகாரகரான புதன் ராசிக்கு அதிநட்பு கிரகமாகவும் ராசியின் அதிபதியான சூரியனை நட்பு கிரகமாகவும் பார்க்கிறார். அவர் மிக வலுவாக சிம்மராசிக்காரர்களுக்கு நிறைந்த நன்மையை அள்ளி கொடுக்கக்கூடிய அற்புதமான ஆற்றல் பெற்ற கிரகமாக பார்க்கப்படுகிறாருங்க. அவர் இந்த வேளையில் மிக சிறப்பாக பல நல்ல வாய்ப்புகளையும் சந்தர்ப்பங்களையும் காத்திருக்கும் மகிழ்ச்சி என்று சொல்லக்கூடிய வகையில் மிகவும் அதிரடியான வாய்ப்புகளையும் சந்தர்ப்பங்களையும் உருவாக்கி கொடுக்கக்கூடிய அமைப்பில் வலம் வரப்போவதால் நீங்கள் நினைத்ததை நினைத்தவாறே செய்து முடிக்கக்கூடிய நல்ல வாய்ப்பும் சந்தர்ப்பமும் இந்த தருணத்தில் நிச்சயமாக கிடைக்க இருக்கிறது. பெரிய அளவிலான காரிய தடைகள், சிரமங்கள், சிக்கல்கள் போன்ற அனைத்தையும் தகர்த்தறிந்து முன்னேற்றமும் வளர்ச்சியும் நிறைவாக மாற்றிக்கொள்ளக்கூடிய நல்ல வாய்ப்பும் சந்தர்ப்பமும் இந்த தருணத்தில் உறுதியாகவே உங்களை தேடி வருகிறது. இதிலும் சிம்மராசிக்காரர்களுக்கு அதிநட்பு கிரகமாக இருக்கக்கூடிய வித்யாகாரகரான புதன் பலம் பெறும் தருணம் என்பது உறுதியாகவே வரவேற்கத்தக்க ஒரு அமைப்பு. ஏனென்றால் வெற்றிக்கே உரித்தான 3ஆம் இடத்தில் வக்ர நிவர்த்தி பெற்று பலம் பெறுவதோடு மட்டுமல்லாது தனது சப்தம பார்வையை 9ஆம் இடத்தில் ராசியின் அதிபதியான சூரியன் மற்றும் சுக்கிரனுடன் இணைந்து பதிக்கிறாருங்க. முக்கூட்டு கிரக நிலைகள் ஒன்றாக இணைந்து 3ஆம் இடத்தை வலுப்படுத்தும் இந்த வேலை என்பது முன்னேற்றத்திற்கு தடையாக இருக்கக்கூடிய பல காரிய தடைகளை உறுதியாகவே தகர்த்தறிந்து சிம்மராசிக்காரர்களுடைய வாழ்வில் நன்மையையும் முன்னேற்றத்தையும் அடுத்தடுத்து நிறைவாக உருவாக்கி கொடுக்க போகிறது என்பதில் சந்தேகமே இல்லை. நீண்ட நாள் இருக்கக்கூடிய பல நெருக்கடிகளும் சிரமங்களும் உறுதியாகவே கட்டுக்குள் வரும். பல்வேறு வகையில மன வருத்தம், வேதனை, சிக்கல் என்று சொல்லக்கூடிய பல நிகழ்வுகளை தவிடுபடியாக்கி முன்னேற்றமும் வளர்ச்சியும் நிறைந்த ஒரு தருணமாக மாற்றிக் கொடுப்பதால் உறுதியாகவே காத்திருக்கும் மகிழ்ச்சி என்று சொல்லக்கூடிய வகையில் பல சுப நிகழ்வுகள் இந்த தருணத்தில் எளிதில் கைகூடும். ஏனென்றால் ராசிக்கு அதிநட்பு கிரகமாக இருக்கக்கூடிய வித்யாகாரகரான புதன் இயற்கையிலே சுப கிரகமாக பார்க்கப்படுகிறார். மனித வாழ்க்கையில் உணர்ச்சி வசத்திற்கு இடம் கொடாமல் சிந்தித்து சரியான முறையில் செயலாற்றக்கூடிய ஆற்றல் கொடுக்கக்கூடியவர் என்றால் அது நிச்சயமாக வித்யாகாரகரான புதன் தான். அவர் வலுவாக சஞ்சரிப்பதால் மனித வாழ்வில் இருக்கக்கூடிய பல்வேறு வகையான சங்கடங்கள், சிக்கல்களை மதிநுட்பத்தை பயன்படுத்தி தீர்த்து கொள்வதற்கான சந்தர்ப்பம் உண்டு. ராசியின் அதிபதியான சூரியனுக்கு அருகாமையில் இருக்கக்கூடிய கிரகமாகவும் ஒளி பொருந்திய கிரகமாகவும் பார்க்கப்படுகிறார். அவர் அறிவு, கணிதம், எண், ஜோதிடம், கம்ப்யூட்டர், மீடியா, செய்தித்தாள், பேச்சுத்திறன், பயந்த சுபாவம், நகைச்சுவை உணர்வு, மற்றவர்களுக்கு போதிக்கும் ஆற்றல் என அனைத்தையும் அளவற்ற முறையில் அள்ளி கொடுக்கக்கூடிய அற்புதமான கிரகமாக பார்க்கப்படுகிறாருங்க. அவர் இந்த வேளையில் மிகவும் வலுவாக வலம் வருவதால் எதிர்பார்ப்பதை காட்டிலும் மிக சிறப்பான முன்னேற்ற வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் இந்த தருணத்தில் அதிரடியாகவே உங்களை தேடி வருகிறது. எனவே தவறவிடாமல் இந்த தருணத்தை பயன்படுத்திக் கொள்ளுங்கள். அதோடு மட்டுமல்லாது எவ்வளவு பெரிய காரிய தடை, சிரமம், சிக்கல் என்று பல நிகழ்வுகள் இருந்தாலும் அந்த காரிய தடைகளையும் சிரமங்களையும் சிக்கல்களையும் தகர்த்தெறிந்து முன்னேற்றம் நிறைந்த ஒரு வேலையாக இந்த தருணத்தை நிச்சயமாக மாற்றிக்கொள்ள முடியும். ஏனென்றால் புதன் கொடுக்கக்கூடிய அறிவாற்றல் என்பது எதிரிகளை பந்தாடக்கூடிய அளவிற்கு விவேகம் நிறைந்த ஒன்றாக பார்க்கப்படுகிறது. அது மட்டுமல்லாது புதன் கெட்டால் புத்தி கட்டுவிடும் என்பார்கள். நோய்வாய்ப்படுவதற்கான சாத்தியக்கூறுகளும் உண்டு. புதன் கெட்ட நிலையிலிருந்து வக்ர நிவர்த்தி பெற்று பலம் பெறும் இந்த தருணம் என்பது உடல்நல ஆரோக்கிய தொல்லைகளை தவிர்த்து பரிபூரணமான சுகம் பெறும் தருணமாக பார்க்கப்படுகிறது. உற்சாகத்துடன் பல பணிகளை மேற்கொள்ளக்கூடிய நல்ல வாய்ப்பும் சந்தர்ப்பமும் உறுதியாகவே கிடைக்க இருக்கிறது. நினைத்தது ஒன்று, நடந்தது ஒன்று என்று இருந்த சூழலில் நினைத்ததை நினைத்தவாறே செய்து முடிக்கக்கூடிய அற்புதமான வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் உறுதியாகவே உங்களை தேடி வருகிறது. அது மட்டுமல்லாது லாபாதிபதியும் கர்மாதிபதியும் சுகாதிபதியுமாக இருக்கக்கூடிய வித்யாகாரகரான புதன் இந்த வேளையில் மிக வலுவாக சகாயஸ்தானத்தில் வலுவாக வக்ர நிவர்த்தி பெற்று பலம் பெறுவதால் நல்ல நேரம் என்று சொல்லக்கூடிய வகையில் வெற்றி வாய்ப்புகள் பல வகையில் உங்களை தேடி வரம் வருகிறது. இந்த தருணத்தில் மற்றவர்களின் குணம் அறிந்து சிறப்பாக செயல்படக்கூடிய சந்தர்ப்பம் உண்டு. அதோடு மட்டுமல்லாது இந்த தருணத்தில் எவ்வளவு பெரிய சிக்கல், சிரமம் மற்றும் பனிப்போர் என்று சொல்லக்கூடிய வகையில் பல சிரமங்கள் இருந்தாலும் அவை அனைத்தையும் திறன்பட எதிர்கொள்ளக்கூடிய நல்ல ஆற்றலை வலுவாக அள்ளி கொடுக்கிறார். இது உறுதியாகவே சிம்மராசிக்காரர்களுக்கு மிக சிறப்பான நல்ல வாய்ப்பையும் சந்தர்ப்பத்தையும் உருவாக்கி கொடுக்கிறது. சொத்துக்கள் ரீதியான பிரச்சனைகள் விலகும். புதிய பங்குதாரர்களை சேர்த்துக் கொள்வதற்கான நல்ல வாய்ப்பும் சந்தர்ப்பமும் கிடைக்க இருக்கிறது. உங்களது அனுபவம் என்பது மிகப்பெரிய அளவிலான நெருக்கடிகளை தவிர்த்து முன்னேற்றத்தையும் வளர்ச்சியையும் உங்களுடைய வாழ்வில் பெற்று தருவதால் இந்த தருணத்தை சரியாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள். வீடு மாறுதல், இடம் மாறுதல், சில மாற்றங்கள் ஏற்பட்டாலும்
உறுதியாகவே அது உங்களுடைய வாழ்வில் சிம்மராசிக்காரர்களுக்கு முன்னேற்றத்தையும் வளர்ச்சியையும் ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய ஒரு சிறப்பான அமைப்பாக நிச்சயமாக பார்க்கப்படுகிறது. அதோடு மட்டுமல்லாது இந்த வேளையில் மாணவ மாணவியரின் கல்வியில் மிகப்பெரிய அளவில் முன்னேற்றம் கிடைக்கும். கல்வியில் நீங்கள் எதிர்பார்ப்பதை காட்டிலும் தொய்வுகள் அனைத்தும் நீங்கும். குடும்ப பிரச்சனைகள் கல்வியில் பாதிக்காத வகையில் மாணவர்கள் அதிக கவனம் செலுத்தி கல்வியில் படிப்பதற்கான நல்ல வாய்ப்பும் சந்தர்ப்பமும் உறுதியாகவே கிடைக்க இருக்கிறது. இந்த தருணத்தில் சக மாணவர்களின் ஒத்துழைப்பும் கல்வியில் முன்னேற்றம் பெறக்கூடிய வகையில் அமைகிறது. அதோடு மட்டுமல்லாது இந்த தருணத்தில் சிம்ம ராசிக்காரர்கள் பல்வேறு வகையான போட்டிகளில் பங்கு பெற்று பரிசு பெறுவதற்கான நல்ல வாய்ப்பும் சந்தர்ப்பமும் உறுதியாகவே கிடைக்க இருக்கிறது. நீங்கள் நினைப்பதை காட்டிலும் மிகப்பெரிய அளவிலான காரிய தடைகள் சிரமங்கள் போன்றவற்றை தகர்த்தெறிந்து முன்னேற்றம் நிறைந்த ஒரு வேலையாக நிச்சயமாக மாற்றிக்கொள்ளக்கூடிய நல்ல வாய்ப்பும் சந்தர்ப்பமும் கிடைக்க இருக்கிறது. பெரிய அளவிலான காரிய தடைகள் சிரமங்கள் போன்றவற்றை தகர்த்தெறிவதால் இந்த தருணத்தில் நல்ல வளர்ச்சியும் முன்னேற்றமும் உண்டு. புதிய வேலை வாய்ப்பு உள்ளிட்ட பல நல்ல சந்தர்ப்பங்கள் உத்தியோக ரீதியாக கிடைக்க இருக்கிறது. தற்காலிக பணி நிரந்தரம் செய்யப்படக்கூடிய நல்ல வாய்ப்பும் சந்தர்ப்பமும் உண்டு. இந்த வேளையில் நினைத்தது ஒன்று நடந்தது ஒன்று என்று இருந்த சூழலில் நினைத்ததை நினைத்தவாறே கணக்கச்சிதமாக உணர்ச்சி வசப்படாமல் முன்கோபத்தை வெளிப்படுத்தாமல் சரியான முறையில் கையாளக்கூடிய சந்தர்ப்பம் சிம்மராசிக்காரர்களுக்கு கிடைக்கிறது. குறுக்கீடுகள் அனைத்தும் விலகும். எதிர்பார்க்கக்கூடிய முன்னேற்ற வாய்ப்புகளை நிறைவாக ஏற்படுத்தி கொடுக்கிறாருங்க. எனவே இந்த வேலை உங்களுடைய வாழ்வில் மிக சிறப்பான முன்னேற்றத்திற்கு நிச்சயமாக வழிவகை செய்ய போகிறது. அதோடு மட்டுமல்லாது பொது வாழ்வில் இருப்பவர்களுக்கு நீங்கள் எதிர்பாராத பொறுப்புகள் உங்களை தேடி வரப்போகிறது. கலைத்துறை அரசியல் துறையில் இதுவரை இல்லாத அளவிற்கு சிறப்பான மாற்றம் நிச்சயமாக உண்டு. ஏனென்றால் முக்கூட்டு கிரக நிலைகள் முன்னேற்றத்திற்கு முட்டுக்கட்டையிடக்கூடிய காரிய தடைகளை தகர்த்தெறியக்கூடிய அமைப்பில் 3ஆம் இடத்தில் இருப்பதோடு மட்டுமல்லாது 9ஆம் இடத்தை வலுவாக சப்தம பார்வையால் பார்ப்பதால் சிக்கல்கள் சிரமங்கள் அனைத்துமே உறுதியாகவே இந்த தருணத்தில் விலகும். அதோடு மட்டுமல்லாது நீங்கள் எதிர்பார்ப்பதை காட்டிலும் கலைத்துறை அரசியல் துறை இரண்டிலும் பிரம்மாண்டமான வளர்ச்சியும் முன்னேற்றமும் அபரிவிதமாக உங்களை தேடி வருகிறது. கலைத்துறையில் கிடைப்பதை விட அரசியலில் பணவரவு நிறைவாக கிடைப்பதால் மிக பெரிய அளவிலான முன்னேற்றத்தையும் வளர்ச்சியையும் அதிரடியாக சந்திக்கக்கூடிய சந்தர்ப்பம் கிடைக்க இருக்கிறது. உங்களது பெயர் புகழை சரியான முறையில் பயன்படுத்தி அபரிவிதமான வளர்ச்சி காணும் அற்புதமான வேலையாகவும் இந்த தருணம் அமைய போகிறது. சரியாக நுணுக்கமாக இந்த தருணத்தை பயன்படுத்திக் கொள்ளுங்கள். பல்வேறு வகையில நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய முன்னேற்றம் நிச்சயமாக கிடைக்க இருக்கிறது. சுப விரயங்கள் அதிகரிக்கும். வீண் விரயங்களை உறுதியாக கட்டுப்படுத்துவதோடு மட்டுமல்லாது வெற்றிக்கே உரித்தான 3இல் ராசியின் அதிபதியான சூரியனும் அவருடன் இணைந்திருக்கிறார். புத ஆதித்ய யோகம் நிறைவாக கிடைக்கக்கூடிய வேளையில் தசாபுத்திகள் வலுவாக இருப்பின் உறுதியாகவே தங்களுடைய பெயரில் அசையும் அசையா சொத்துக்கள் வாங்கக்கூடிய நல்ல சந்தர்ப்பம் காத்திருக்கும் மகிழ்ச்சியாக அமைய போகிறது. கடன் வாங்கினாலும் பொருளாதார ரீதியாக முன்னேற்றத்தையும் உயர்வையும் சந்திக்கக்கூடிய வகையில் நல்ல வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் இந்த தருணத்தில் உங்களை தேடி வருகிறது. எனவே சரியான முறையில் இந்த தருணத்தை பயன்படுத்தி கொண்டால் மிக சிறப்பான நல்ல வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் அதிரடியாகவே கிடைக்க போகிறது. எனவே சிம்மராசிக்காரர்கள் இந்த தருணத்தை சரியான முறையில் பயன்படுத்திக் கொள்ளுங்கள். இரட்டிப்பு நன்மையும் வளர்ச்சியும் உறுதியாகவே உங்களை தேடி வரக்கூடிய சந்தர்ப்பம் கிடைக்க இருக்கிறது. அதோடு மட்டுமல்லாது இந்த வேலையை சரியாக மாற்றிக்கொள்ள நிச்சயமாக சிம்மராசிக்காரர்கள் பொன் கிடைத்தாலும் புதன் கிடைக்காது என்று சொல்லக்கூடிய புதன்கிழமை விரதமிருந்து அருகாமையில் உள்ள பெருமாள் சன்னதி சென்று தீபம் ஏற்றி வழிபாடு செய்யுங்கள். உறுதியாகவே சிம்மராசிக்காரர்களுடைய வாழ்வில் காத்திருக்கும் மகிழ்ச்சியாக பல இனிமையான சுப நிகழ்வுகளும் நன்மை நிறைந்த வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் நினைப்பதை காட்டிலும் காத்திருக்கும் மகிழ்ச்சியாக வக்ர நிவர்த்தி பெறும் புதனின் அமைப்பால் உறுதியாகவே உங்களை தேடி வரும் என்பதில் சந்தேகமே இல்லை. சிம்மராசிக்காரர்களுக்கு